ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சோலோ ஃபார்மிங் இந்த டவர் சாப்டர் 114 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 113 வரை நான் அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம், செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஸ்டார்டிங் சீல் என்ன காமிக்கிறாங்கன்னா நம்ம குட்டி தவக்கலையே தான் காமிக்கிறாங்க. நம்ம குட்டி தவக்கலை என்ன தெரியுமா பண்ணிட்டுருக்கான், இங்கேயே வந்து டேரா போட்டான். 99th ஃப்ளோர் தான் நமக்கு சொர்க்கம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் அடிக்கடி சொல்லுவேன் குட்டி தவக்கலை சம்டைம்ஸ் பெரிய தவக்கலைன்னு சொல்லிட்டு உருவத்துக்கு ஏற்றாப்புல நான் சொல்ல ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம குட்டி தவக்கலை ஜாலியாக தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து எழுப்புறான், குட்டி தவக்கலை எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், அதை மட்டும் நீ பண்ணி தரியா அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் ட்ராகன் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கான். ஆமாம், தியோ எங்கே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறான். வேற ஒன்றும் இல்லை, தியோ வேறு வேலையாக வந்துட்டு வெளியே போயிட்டான், ஸோ நீ தூங்கிட்டு இருந்தனால அவன்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு கேட்க வேண்டியதை கேட்டுறாப்புல, எனக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். அதை கேட்டுட்டு நம்மளுடைய தவக்கில் வந்து சொல்கிறான், பிளாக் ட்ராகனுங்க நீங்களே வந்துட்டு கேட்குறீங்க, நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம குட்டி தவக்கில் சொல்கிறான். இதேமாரி பார்த்தீங்கன்னா ப்ளூ மூன் வருது, அதுக்கு தான் நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. இதேமாரி ப்ளூ மூன் இன்னும் கொஞ்சம் நாளாக வரனால நம்மளோட கேரட்டை சேஃப்டி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் சேர்ந்து கேரட்டை ஓரளவு சேஃப்டி பண்ணியிருப்பாங்க. அதேமாரி வேவ் பாயிண்ட் எம்டியாக இருக்குது. ப்ளூ மூன் சீக்கிரம் வரனால நம்மளோட மினாட்டார்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் போயிருப்பாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா நம்மளோட ரக்கூன்ஸ் எல்லாம் கோல்டன் டவருக்கு போயிருப்பாங்க. அங்கே தான் அடுத்த மெர்ஜெண்ட் தான் ஆரம்பிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெஜெண்டரி ஏர்ட்டோட ஃபெஸ்டிவல் முடிஞ்சதில்லை. ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ப்ளூ மூன் வரனால எல்லோரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மேக்ஸிமம் ப்ளூ மூனில் யார் ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அயலின், ஆண்டனியா, அப்புறம் கைசர், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதாவது நம்மளுடைய ட்ராகன் இருக்கான்ல, அவனுடைய அப்பா, அம்மா, அப்புறம் தாத்தா, சாரி அம்மான்ட்டேன், அப்பா, தாத்தா இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு இத்தனை நாள் காப்பாற்றிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ இவங்களை வந்துட்டு காண்டாக்டே பண்ண முடியல, என்ன விஷயம்னு யாருக்குமே தெரியல. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதனாலே ஷாக்கில் இருக்கான். ஸோ இப்போ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்கிறான். இதுக்கப்புறம் நம்ம குட்டி தாவக்கில் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் வந்துட்டு நிறைய ப்ளூ மூனை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு இது பெரிய விஷயமா தெரியலையே அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான், நீ வந்துட்டு மற்ற டவர் மாதிரி கிடையாது, 99th ஃப்ளோரில் கரப்டட் டிஎன்டிஸ் வரும், அது மட்டும் இல்லாமல் எல்லா மான்ஸ்டரும் சேர்ந்துட்டு ஃபார்மிங் லேண்டை அட்டாக் பண்ண வரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் நீ தான், ஸோ அதனால நான் உன்னையே நம்பி தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி வெஸ்டர்ன் ஃபாரஸ்ட்டில் புதுசாக ஒரு எனர்ஜி வந்துட்டு வருதுன்னு நம்மளுடைய மினாட்டார் கிங் சொல்லியிருப்பார். ஸோ அது என்ன எனர்ஜின்னு எனக்கு இன்ன வரையும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் சவுத் நியரஸ்ட் ஃபாரஸ்ட்டில் தான் நம்மளுடைய இவங்களும் போயிருப்பாங்க. அதே ஃபாரஸ்ட்டில் தான் நம்மளுடைய யார் சொல்லியிருப்பாங்க, குயிஜிங் மாமும் போயிருப்பாங்க. ஸோ அதனாலேயே அவங்க வருத்தப்பட்டு இருக்காங்க. இத்தனை காலங்களாக பார்த்திங்கன்னா என்கிட்ட இருந்த எல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்மரும் யாரோ ஒருத்தராக இருப்பாங்க. ஸோ அவங்கள நான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் அவங்க எல்லா விஷயத்தையும் வந்துட்டு என் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்க எல்லா ஸ்ட்ராங்கஸ்ட்டுமே வந்துட்டு அந்தோடைய இன்னொரு லேண்டுக்கு போயிருக்காங்க, அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக போயிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இருக்கலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான நீ தான், ஸோ நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறான். இதுக்கு உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ வந்து கேட்குறான். அதை கேட்டு நம்மளோட குட்டி தவக்கலை இருக்கான்ல, இப்போ பெரிய தவக்கலையாக மாறிட்டு என்ன தெரியுமா சொல்கிறான், நான் உங்களுக்கு சத்தியமாக ஹெல்ப் பண்ணுவேன், ஏன்னா என்னுடைய ஃப்ளோரில் ஸ்வாம்ப் ஏரியாவில் நீங்கள் தான் சிகப்பு கலர் வெட்டுக்கிலேயே நிறைய கொண்டீங்க, அது மட்டும் இல்லாமல் என்னை குணப்படுத்துனீங்க, ஸோ உங்களுக்கு நான் ரீபே பண்ணுறதுக்காகவாது நான் இதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம குட்டி தவக்கலை பெரிய தவக்கலையாக மாறிட்டு வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளெம்மே வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இதேமாரி ப்ளூ மூனுக்கு நான் என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நான் வந்து இந்த குகைக்குள்ளே தான் இருப்பேன், ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு நானும் இவனு சேர்ந்துட்டு இங்கே இருக்க ப்ளூ மூணு இல்லை மான்ஸ்டர்லாம் வந்தால் நாங்கள் அட்டாக் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ வந்து சொல்கிறான். ஃப்ளம்மே வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நான் உங்கள்கிட்ட இது சொல்லக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். இதேமாரி பார்த்தீங்கன்னா என்னோடய வேரில் பார்த்தீங்கன்னா நிறைய தீக்காயங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இந்த ரூட்லாம் அங்கங்கேக்கு போயிருக்கும்ல, அதாவது வேறு தானே சொன்னேன், ஸோ அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மான்ஸ்டர் வர்றாப்புல எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ சொல்கிறான், என்ன சொல்கிற, அவ்வளோ மான்ஸ்டர் வந்திருக்கா, அது என்ன கரப்டட் இஎன்டிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது கரப்டட் இஎன்டிஸ் மாதிரி எனக்கு தெரியல, ஆனால் இந்த மான்ஸ்டர்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஹீட்டை வச்சு நிறைய அட்டாக் பண்ணுது, இதேமாரியோட வேர்லாம் போய் அட்டாக் பண்ணுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃப்ளெம்மே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்படியா, அப்படின்னா நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். அந்த இடத்துல ஃப்ளெம்மே வந்து சொல்கிறாங்க, இதான் என்னுடைய வந்துட்டு ஃப்ளேம் ப்ரொடக்ஷன், இந்த ப்ரொடக்ஷன் இருந்தால் மேக்ஸிமம் வந்துட்டு உங்களோட அட்டாக் எல்லாமே இது வந்து டிஃபெண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஹீரோ முடிவு பண்ணுறான், என்கிட்ட இந்த ப்ரொடக்ஷன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க, நம்ம ப்ளூ மூன் வர்றப்ப எல்லா மான்ஸ்டரும் ரொம்ப ரேம்பேஜில் தான் இருக்கும், ஸோ அது வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறது முன்னாடி நம்ம அதை போய் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ முடிவு எடுக்கிறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே குட்டி குட்டி மான்ஸ்டர்லாம் இருக்குல்ல, ஸோ மான்ஸ்டர் மீன்ஸ் நம்மளோட ரேபிட்ஸு, அவங்கள சார்ந்து இருக்கவங்கலாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்துட்டு ஒரு ஹீரோய்க்கான முடிவு எடுத்து முடிகிறாப்புல. இதுக்கப்புறம் ப்ளூ மூன் எப்படி வருது அப்படிங்கிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. நம்ம ஊரில் சந்திரகிரகணம் சொன்னாங்கல்ல, ஸோ அதே மாதிரி தான் நம்ம இதில் பிளாக்காக மாறிடும், இதில் ப்ளூவாக மாறிடும், ஸோ அதை தான் ப்ளூ மூன் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ 55 ஃப்ளோர் காமிக்கிறாங்க. 55
55வது ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ப்ளூ மூன் வரப்போது, அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. ஸோ நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், 99th ஃப்ளோரில் இருக்க எல்லாருமே சேஃபாக இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய குயின் வந்து கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு நம்மளோட தியோ வந்து சொல்கிறான், பாக் செஞ்சன் வந்துட்டு ரொம்ப திறமையானவன், ரொம்ப புத்திசாலியானவன், ஸோ அவனை பற்றி நீ கவலைப்படாத, ஸோ அங்கே இருக்கிறவங்களாம் சமாளிச்சுவாங்க, நம்ம இந்த 55வது ஃப்ளோரில் இருக்கிறத பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூனை சொல்கிறான். இதுக்கப்புறம் நம்ம பிளாக் ரேபிட் வந்துட்டு சார்ஜ் எடுக்கிறாப்புல. இதேமாரி பார்த்தீங்கன்னா கிரீடு தான் இந்த இதுக்கு மொத்தமான காரணம், இதை மொத்தமாக ஆக்குபை பண்ணி வச்சிருக்கிறது அவன் தான், ஸோ இந்த இதை நம்ம மீட் எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த டயத்தில் தான் நம்மளோட பிரின்சஸ் கிரே உல்ஃபும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதேமாரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெரத் வந்து எங்கே இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, இதேமாரி பார்த்தீங்கன்னா ராயல் கேசிலில் தான் இருக்கணும், ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுடைய பிரின்சஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீடு வந்துட்டு ஒரு டிமாண்ட் வச்சுருப்பான், இதேமாரி உன் பையனை விடணும்னா எனக்கு மெர்ஜென்ட் அசோசியேஷனை எனக்கு ஃபேவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. மெர்ஜென்ட் அசோசியேஷனோட மொத்த கண்ட்ரோலையும் எடுக்கிறது பார்த்திங்கன்னா கிரீடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் டிமாண்ட் வச்சுருப்பான். ஸோ அதை கேட்டு தான் இவங்களே இப்போ வந்துட்டு கூப்பிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் அயன் வந்து சொல்கிறான், எக்காரணத்தை கொண்டும் சீக்ரெட் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் பியூரோவே நம்ம நம்பக்கூடாது, ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே நம்ம பெட்ரேட் பண்ணிடுவாங்க, இது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அயனை வந்து சொல்லி முடிக்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் போருக்கு தயாராகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சேரத்தை காப்பாற்றணும், அதுக்கப்புறம் கிரீடை கண்டுபிடிக்கணும், கிரீடை வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு இந்த மொத்த பழியை அவன் மேலே சுமத்தணும், ஏன்னா அவன் மேலே பழி சுமத்தணும்லாம் கிடையாது, அவன் பண்ணதை அப்படியே சொல்லணும், ஓகேவா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிளானாகவே இருக்குது. இதுக்கப்புறம் 99வது ஃப்ளோரை காமிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ, அப்புறம் குட்டி கரடி, அப்புறம் பெரிய தவக்கலை, இவங்கெல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. யாரை கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய கரடியை கண்டுபிடிக்க தான். நம்ம ஹீரோ வந்து நினச்சிட்டு இருக்கான், பெரிய கரடியை கண்டுபிடிக்க கிளம்புனதெல்லாம் ஓகே தான், இங்கே திடீர்னு வந்து மான்ஸ்டர் அட்டாக் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கரடியோட சவுண்டு கேட்குது. இந்த டயத்தில் குட்டி கரடி நினைக்கிறான், எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மாவோட சவுண்டு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் அர்ஜென்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவங்க வந்துட்டு பாசமாகத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்குங்கிற மாதிரிலாம் நம்ம குட்டி கரடிக்கு தெரியுது. ஸோ இப்போ ஹீரோவும் நம்ம பெரிய தவக்கலையும் சேர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து பார்க்குறான், என்னடா அது பார்க்க சிகப்பு கலர் வெட்டுக்கிளி மாதிரி இருக்குது, அதுவும் இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்ருக்கான். அதை உத்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது ஜெயண்ட் ஆண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நார்மல் ஆண்ட்டு மாதிரி தான், ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயண்ட் ஆண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபயரெல்லாம் விடும். ஸோ இதுக்கு முன்னாடி ஃப்ளம் எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, இதேமாரி நெருப்பு வச்சு அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க, பூமியில் நிறைய போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு, அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபயர் ஆண்ட்ஸ் தான். இப்போ ஹீரோவுக்கு நல்லா புரிஞ்சிருது. ஸோ இது வந்து ஃபயர் பிரீத்தெல்லாம் யூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்ருக்கான். நம்மளோட பெரிய கரடி தான் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டுருக்கு. இதை பார்த்தா குட்டி கரடி இருக்கான்ல, என்ன தைரியம் தான் எங்கள் அம்மாவை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வந்துட்டுருக்கான். நம்ம பெரிய கரடி சொல்கிறான், இங்கே வராது, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் குட்டி கரடி என்ன தெரியுமா பண்ணுறான், அவனும் பெரிய கரடியாக மாறிடுறான். அதாவது அவனோட உடம்பை ரொம்ப பெருசாக்குறான். என்ன தைரியம் இருந்தால் எங்கள் அம்மாவே அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஸ்டிக் வச்சுருப்பான்ல, அந்த ஸ்டிக்கையும் பெருசாக்குறான். அந்த ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஊக்காங் ஸ்டிக்கு மாதிரி தான், அதுவும் பார்த்தீங்கன்னா அவன் பெருசாக அந்த ஸ்டிக்கும் ரொம்ப பெருசாகிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்துட்டு இருக்கான், என்னடா குட்டி கரடி ரொம்ப ஆக்ரோஷமாயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நார்மல் அட்டாக் யூஸ் பண்ணுறான். அவன் எப்போதும் என்ன தெரியுமா பண்ணுவான், அப்படியே சுரண்டு அட்டாக் பண்ணுறது அவனோட வேலையே. அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு ஒரே அட்டாக்கு, அது அப்படியே சட்னி ஆயிடுது. அந்த சிகப்பு கலரு இது வெட்டுக்கிளின்னே வருது எனக்கும். சிகப்பு கலர் இந்த ஜெயண்ட் ஆண்டு இவனை மட்டும் சாகுபடிச்சிருக்கானுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இப்போ அட்டாக் பண்ணுற மோடுக்கு போயிடுறாங்க. இதோடையும் இந்த சாப்டரையும் முடிச்சிடறாங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.